வந்திருக்கேன்டா. ஏன்டா அப்படியே பாக்கா? டேய் குறுகுறுன்னு பார்க்கறது கூச்சமா இருக்குடா. டேய் ரகு, நான் எவ்வளோ நேரம் தான்டா வந்து நிற்கிறேன். அப்படியே வச்சுக்கணுவாங்க பாக்கா. ஏதாச்சும் பேசுடா. நீ அங்கிருந்து அப்படியே நடந்து வர மூச்சுல இந்த நிலா வெளிச்சத்துக்கும் தேவதை இறங்கி வர்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் என்னால கண்ணை அங்கேயும் இங்கேயும் அசைக்க முடியலடி உன்னை தவிர. டேய் நீ இப்போ எதுக்கு வந்தா? அதையே மறந்து கவிதை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கா. ஏய், வீட்டில இருந்து கிளம்பும் மூச்சுல நான் வேற ஒரு எண்ணத்துல தாண்டி வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் மறந்தே போச்சுடி. கொஞ்சம் கிட்ட வாடி. டேய் என்னடா உன் பேச்சில் ஒரு திணுசா இருக்குது. டேய் யாராச்சும் பாத்திர போறாங்கடா. அதான் நான் இருக்கல, யாரும் பார்க்க மாட்டாங்க, கிட்ட வா. நீ இருக்கிறது தாண்டா எனக்கு பயமா இருக்கு. நான் இங்கேயே நிற்கேன். நீ இப்போ என்கிட்ட ஃபோனில் சொன்னா பாரு, நான் வேற யாரையாச்சும் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவேன். நான் உன்னை யாருக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். உன் அழகு எனக்கு மட்டும்தான். டேய் இப்படிலாம் ரொமாட்டிக்காக பேசாதடா, எனக்கு ஷையாக இருக்குது. ஏய் சந்தியா, கொஞ்சம் கிட்ட வாயேன். டேய் டேய் என்னடா பண்ண போறா? இந்த ராத்திரி பொழுதுக்கோ இந்த சேலை அழகுக்கோ எனக்கு என்னென்னமோ பண்ணலான்னு தான் தோணுது. டேய் உன் பேச்சில் ஏதோ தப்பாக தெரியுதுடா. டேய் டேய் ரகு, டேய் நீ எதுக்குடா வந்தா? இப்போ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏண்டி தள்ளி ஓடுறா? உன்னை யார்டி இந்த நேரத்துல இந்த சேலை கட்டிட்டு வர சொல்றது? ஏண்டா சேலை கட்டிட்டு வர்றதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா உனக்கு? இல்லடி, இது நானா இருக்கப்பயே கண்ட்ரோலா இருக்கேன். இது வேற யாரமாச்சும் உன்ன இந்த அழக இந்த நிலா வெளிச்சத்துல பார்த்தா சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் என்ன பாதுகாக்க எனக்கு தெரியும். நீங்க ரொமாட்டிக் மூடுல இருந்து நார்மல் மூடுக்கு வாங்க. ஆமா சந்தியா, உங்க வீடு அங்க இருக்குல்ல, நீ ஏன் இந்த இருட்டுக்குள்ள இவ்வளவு தூரமா வாரா? என்ன போன் பண்ணியிருந்தா நான் அங்க வந்திருப்பேன்ல. ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு என் மேல கொஞ்சம் டவுட் வந்துட்டு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்டு பக்கத்துல நின்று பேசுறதை யாராச்சும் பார்த்து சொல்லிட்டா பிரச்சனையாவிரலடா. அதான் கொஞ்சம் யாரும் இல்லாத இடத்துக்கு உன்னை வர சொன்னேன்டா. பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வர ஒரே வழியை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுதான். வேணா கல்யாணம் பண்ணிக்கிடலாமா? நீ எப்போ பார்த்தாலும் இதை தாண்டா சொல்ற. உங்க வீட்டில் நீ பேசி எங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு ஊர் அறிய ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடிச்சேன்னு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவானா? நீ எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிடலாமா கல்யாணம் பண்ணிக்கிடலாமானே கேட்டுட்டு கடை. ஏய், இப்ப என்ன சொல்லிட்ட நீ இவ்வளவு கோவப்படுறா? கோவத்துல ஓட அப்படியே செக்க செவச்சவன்னு தெரியுறாடி நீ இந்த வெளிச்சத்துக்கு. கல்யாண பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுடா. என் கிட்ட வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பரவாயில்ல சார், நான் அங்கனே நிற்கிறேன். உங்க ஐடியாவை வேகமா சொல்லுங்க, எனக்கு கேட்கும். சந்தியா, உன்னை பார்க்க வர மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரிஞ்ச அவரோட என்ன சேர்த்து வச்சிருவியா? ஏண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அந்த மாப்பிள்ளை பையன் யாருன்னா அவங்கிட்ட போய் நான் பேசினா ஒருவேளை இந்த கல்யாணம் நிக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்க வந்தேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை யாருன்னு ஏன் நான் கேட்க போறேன்? யாரா இருக்கும்? உனக்கே தெரியாம உங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காருன்னா உங்க அப்பா கில்லாடி தாண்டி. டேய் நான் உன்னை தாண்டா கல்யாணம் பண்ணணும். வேற யாரையும் கல்யாணம் பண்றது கனவுளோட நினைச்சு பார்க்கலடா. எப்படியாச்சும் என்ன இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாடா. யாருக்காவது உன்னை விட்டு கொடுக்கியாடி? இத்தனை வருஷமும் உன் பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு உள்ளடி, எனக்கு மட்டும்தான் நீ. ஏ சந்தியா, உன்னை நான் மட்டும் தாண்டி தொடணும், வேற யாரையும் தொட விட மாட்டேன். விடிய விடிய இப்படியே நின்றுக்கிட்டு இருப்போமாடி. ஏய் விடிய விடிய இப்படியே நிப்போண்டா. விடிஞ்ச பிறகு ஊராளுக்கு வந்து விளக்கு மாறால ஒன்று அடிப்பாங்க, வாங்கிக்கிடுவியா?